இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கௌதம் பட்ட அவமானமும், நம்ம ரேவதி பட்ட அவமானத்துக்கு இன்னைக்கு தான் இங்க ஒரு விடிவு காலமே பிறக்க போது. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கேவ நடு ரோட்ல வச்சு கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாம, இப்பவே உன்னுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும், அங்கீகாரத்தையும் அடியோட அழிக்க போறேன். ஏன்னா, நீயும் நானும் ஒண்ணா இருந்த ஃபோட்டோ இப்பவே நான் தாட்சாயணிக்கு தெரியப்படுத்தி, உன்னுடைய எல்லா சுயரூபத்தையும் நடு தெருவுக்கு இழுத்துட்டு, என் கௌதமும், இலக்கியாவும் எப்படி இப்ப வந்துட்டு ஒரு நடுத்தெருவுல ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அந்த ஒரு நிலைமைக்கு உன்ன வர வைக்க போறேன்னு சரியான பதிலடியே குடுத்துருக்கேங்க. ஒரு கட்டத்தில கண்டிப்பா இந்த ஒரு உண்மை தாட்சாயணிக்கு தெரிய வந்து, இந்த எஸ்எஸ்க்கு கொல்லணும், இல்ல இந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய ஏத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்பதாங்க மனசுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளா வந்துட்டு மூடி வச்ச உண்மை, அதே சமயம் இந்த இலக்கியாவால வந்துட்டு தடுத்த உண்மை எல்லாமே இப்ப இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இந்த தாட்சாயணிக்கும் தெரிய வருதுங்க. ஏன்னா இந்த கோயில்ல கூட வந்துட்டு நம்ம கௌதம இந்த எஸ்எஸ்கே அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம, அப்பன் பேர் தெரியாது, நீ ஒரு அனாதை, அம்மா இல்லாத ஒரு அனாதை, உன்னெல்லாம் கேட்க ஒரு நாதியே கிடையாது, என் கண் பார்வையிலே இருக்காத அப்படின்ற மாரி ரொம்பவே கீழ்த்தரமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இலக்கியா வந்துட்டு இது எப்படியாச்சும் வந்துட்டு தெரியப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஜானகி அத்தைக்கு நம்ம சத்தியம் பண்ணி குடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சுன்னா கௌதம் வந்துட்டு ரேவதி அம்மா கூட வந்துட்டு ரொம்பவே குளோஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுவாங்க. அப்படின்றதுக்காக இந்த ஒரு சத்தியத்த மீறக்கூடாதுன்னு இவ்வளோ நாளா மூடி வச்ச அந்த ஒரு உண்மைய வந்துட்டு யாருக்குமே தெரியப்படுத்தாம இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்தில இப்ப நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவ மிரட்டுறது மட்டும் இல்லாம, இப்ப எல்லா உண்மையுமே வந்துட்டு இந்த தாட்சாயணிக்கு தெரியப்படுத்தியிருக்கேங்க. ஏன்னா ஃபோட்டோ புடிச்சு அந்த ஒரு ஃபோட்டோ இந்த தாட்சாயணிக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம, நான் இவ்வளோ நாளா வந்துட்டு கேவலமான ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு முழு காரணமே உன் புருஷன் தான். அன்னைக்கு கூட உங்க உயிர நான் காப்பாத்தணும்போது கேட்டீங்கள்ல, ஹாஸ்பிட்டல்லயும் சரி, இல்ல வீட்லயும் சரி, உன்ன யார் இந்த ஒரு நிலைமைக்கு காரணமா இருக்கிறது? கண்டிப்பா சொல்லு. நானா இருந்தா அவன கண்டிப்பா வந்துட்டு கொன்னுட்டு இருப்பேன்னு சொன்னீங்களே! இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி கெட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நீங்க தான். இவ்வளோ நாளா வந்துட்டு திட்டம் போட்டு 2 முகத்துல வந்துட்டு உன் புருஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஏன்னா, ஒரு முகம் வந்துட்டு எல்லாருக்கும் எதிரியா, பகையாளியா, இன்னொரு முகம் உங்களுக்கு புடிச்ச மாரி நல்லவனா, இப்பயாச்சும் உங்கள அரும புருஷன் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் புரிஞ்சுக்கங்க, அப்படின்ற மாரி சரியான ஒரு பதிலடிய நம்ம ரேவதி குடுத்துருக்காங்க. ஆனா, கூடிய சீக்கிரத்துல நம்ம இலக்கியாவும், கௌதமும் திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப நம்ம ரேவதி அம்மா இந்த எஸ்எஸ்கேவோட அங்கீகாரத்த அடியோட அழிக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் இப்ப கையும் களவுமா நம்ம கௌதம் கிட்ட சிக்க போறாங்க. இந்த மில்லுல வேலை பார்த்து தலைய கூட துளைக்காம பஞ்சு பஞ்சா தலையெல்லாம் வந்ததும், நம்ம கௌதம் வந்துட்டு, "என்ன இது தலையெல்லாம் பஞ்சு? எங்க போயிருந்த? என்ன பண்ண?" அப்படின்ற ஒரு கேள்விங்க. ஏன்னா டீச்சர் ட்ரெய்னிங் போறோம்ன்னு தான் நம்ம இலக்கியா பொய் சொல்லிட்டு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ப வச்சுட்டு, இப்ப அந்த ஒரு மில்லுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஒரே மில்லுல தான் வேலை பார்க்குறாங்கன்ற உண்மை கண்டிப்பா ஒரு நாளைக்கு தெரிய வந்துச்சு நம்ம கௌதமுக்கு பயங்கரமான சண்டையே நடக்க போதுங்க. ஏன்னா, உன்ன நான் அந்த ஒரு வேலைக்கு போக சொன்னேனான்னு நம்ம கௌதம் பயங்கரவே கோவப்பட போறாங்க. ஆனா, அது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போனாலும், இப்ப இந்த எஸ்எஸ்கேவோட நிலைமைய நெனச்சாதாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இவ்வளோ நாளா நம்ம கௌதம அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாம, திட்டம் போட்டு இந்த ஒரு கேவலமான நிலைமைக்கு இந்த தாட்சானி, இந்த கார்த்திக்கும் தாங்க கையெழுத்து வாங்கி நம்ம கௌதம் கிட்ட இப்படி ஒரு நிலைமையில அசிங்கப்பட வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ சீக்கிரம் அந்த கடவுள பார்த்து இந்த ரேவதி மூலியமா பதிலடி குடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு வழியா நெனச்சது, விட்டது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கியவ சாதிக்க போறாங்க. இந்த தாட்சன் வந்துட்டு, இவ்வளோ நாளா இவன்கிட்ட நான் ஏமாந்துட்டேன். இப்பயாச்சும் வந்துட்டு என்க்கு எல்லா உண்மையுமே தெரியப்படுத்துனீங்களே! என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா நிக்கிறதுக்கு நான் ஒரு